எஸ்பிபி சரண் அவர்கள் சுமன் ராஜோட படிப்பு செலவை ஏற்றிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிகமப்பா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல பார்த்தீங்கன்னா சுமன் ராஜ் அப்படிங்கிற பையன் வந்து ரொம்பவே சூப்பராக பாடியிருக்காரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காரு. ஜட்ஜஸ் எல்லாருமே இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக இருந்திருக்காங்க. அவங்களோட தாத்தா இந்த ஷோவில் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாரு. அதே போல் சுமன்ராஜோட அப்பாவும் ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தாரு. இங்கே வந்ததே மிகப்பெரிய கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய நடுவர்கள் எல்லாருமே ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, சுமன்ராஜ் அவர்களோட ஃபேமிலிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அதில் சரண் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து எதையுமே பெருசாக மனசில் போட்டு வச்சுக்காதீங்க, படிப்பு ஒன்று நல்லா வந்துருச்சு, கையில் ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்துடலாம். கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு பாட்டு சொல்லி தரது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம். படிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அவனுக்கு விருப்பம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் படிக்க வைக்கிறேன். அது எவ்வளோ லட்ச செலவானாலும் சரி, சுமன்ராஜோட படிப்பு செலவை இதுக்கப்புறம் நான் ஏற்றுக்கிறேன். அவன் நல்லா படித்தா மட்டும் போதும். அதே நேரம் இந்த சைடும், அதாவது சங்கீதம் இருக்கு இல்லையா, சங்கீதத்துலேயும் அவன் கான்சன்ட்ரேஷனோட பாடணும், நல்லபடியாக வரணும். இது எல்லாமே அவன் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பையனை நான் படிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் சரண் அவர்களோட இந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் கூட யாரும் எக்ஸ்பெக்டே பண்ணலை. குறிப்பாக சரண் அவர்கள் சொல்லி முடித்த கையோடையே சுமன்ராஜோட தாத்தா ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காரு. ஏன்னா ஒரு ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. அவங்களோட கஷ்டத்தை சொன்ன உடனேயே கண்டிப்பாக இந்த பையனுக்கு நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம். ஆனால் அவனை நான் கண்டிப்பாக படிக்க வைக்கிறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனால தான் சுமன்ராஜோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக படிப்பு, இன்னொரு பக்கம் கம்ப்ளீட்டாக இசை, இது ரெண்டையுமே சுமன்ராஜ் நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசைன்னு சரண் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. அண்ட் இதை கேட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக அவன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, விக்னேஷ் சிவன் அவர்களோட எல்ஐகே படம் மீண்டும் தள்ளி போகுது அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தியிருக்கு. விக்னேஷ் சிவன் அவர்களோட டைரக்ஷனில் பிரபல நடிகராக வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிப்பில் உருவாகி இருக்க படம் தான் எல்ஐகே. அண்ட் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா இருக்காங்க, கீர்த்தி இருக்காங்க, மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளம் இந்த படத்தில் இருக்குது. ஏற்கனவே செப்டம்பர் 17 ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேட் மாதிரி அக்டோபர் 18 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் கடைசியாக டிசம்பர் 12 இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ டிசம்பர் 12 இந்த படம் திரையிடப்படலையாமா. அதற்கு மிக முக்கிய காரணம், ஜேம்ஸ் கேமரூன் அவர்களோட அவதாரோட 3வது பாகம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ஒரு படத்துக்கு கண்டிப்பாக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கும். அதனால் இப்போ வெளியிட்டா படம் நல்லா இருக்காது. அதனால் டிசம்பரோட எண்ட் அப்படி இல்லைனா அடுத்த வருஷத்துக்கு தள்ளி போகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல வந்திருக்கு. மேக்ஸிமம் பிப்ரவரி 14 இந்த படம் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.